இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை தேவன் இன்னைக்கு தந்த நமக்கு ஒரு பாக்கியம். அது ஆணித்தனமாக இருக்குது. அது உண்மையிலே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படிப்பட்ட வார்த்தை தேவன் நமக்கு இன்றைக்கி கொடுக்குறார். 85ஆம் சங்கீதம் 12வது வசனம். 85வது சங்கீதம் 85வது சங்கீதம் 12வது வசனம். நானே வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. ஒரு வாட்டி கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு அவர் சொல்றாரு, உங்களுக்கு கர்த்தர் நன்மையானதை தருவார். இவ்வளோ கால நிறைய தீமைகள் அனுபவிச்சிருப்பீங்க. நன்மை அடையாதபடிக்கு நிறைய தடைகள் உங்களுக்கு வந்திருக்கும். நன்மை பார்க்கவே முடியல. அது என் வாழ்க்கையிலும் பார்க்க முடியல, என் பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் பார்க்க முடியல. எப்போவுமே ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. இன்னைக்காவது நன்மை நடக்குமா, நாளைக்காவது நடக்குமா, இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன் சில பேர் மணிக்கணக்கில் டைம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த டைம் நடக்குமா, இந்த டைம் நடக்குமா, இந்த டைம் நடக்குமா, இல்லை அடுத்த வாரம் நடக்குமா, அடுத்த மாதம் நடக்குமா. ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு இருக்குது. அதனால்தான் நான் 3 காரியங்கள் சொன்னேன் ஜபத்தில். அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த 3 அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிருங்க. அந்த 3 அதிகாரத்தில் 3 அவசரங்கள். ஒன்று 66ஆம் சங்கீதம் 18. அக்கிரமம் சிந்தை நமக்குள்ளே இருக்கிறனால நம் ஜபங்கள் கேட்கப்படலைன்றார். அக்கிரமம் சிந்தை நமக்குள்ளே இருக்கிறதுனால நம் ஜபங்கள் கேட்கப்படலை. 2வது, நம்ம யாராவது விடுவிப்பாங்கன்னு எல்லார்கிட்ட போய் விடுவிக்க சொல்லி நம்ம கேட்குறோம். ஆனால் நம்மளை விடுவிக்க கர்த்தர் ஒருவரே, அவர் தான் விடுவிக்கணும். என்னென்ன கட்டு இருக்கோ நினச்சி அந்த சங்கீதம் 71 அந்த வசனத்தில் அப்படியே டிக் பண்ணிக்கிங்க. அடுத்த சங்கீதம் 75ல் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தாவே, எனக்கு நீங்கள் தான்ப்பா. அங்கே தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தணும். இப்படி இந்த 3 காரியங்கள் நீங்கள் படித்து வீட்டுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், கர்த்தர் நன்மையானதே நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். அது உங்கள் சரீரத்தில் இருக்கலாம், உங்கள் பண விஷயத்தில் இருக்கலாம், உங்கள் தேவைகள் இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நன்மையானதை தருவார். ஆமென் சொல்லுவோமா? அவர் நன்மை தருகிற தேவன். அவர் நன்மையாகவே உன் காரியங்களை முடியும், எல்லாவற்றும் நன்மையாக செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுவோமா? ஆனால் கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. நம் தேசம் அப்படின்னா நம்ம வீடு கூட நம் தேசம்தான். நம்ம வீடு கூட பலன் கொடுக்குற மரமாய், கனியாய், நிலமாய் தேவன் என்ன பண்ண போகிறாரு? ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம வீடு ஆசீர்வதிக்க போகிறாரு. நம்மை நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் நம் வாழ்வில் நம்ம பெற்றுக்கொள்ளும்படியே கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.